கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இனி நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், திட்டங்கள், செயல்பாடுகள், கற்பனைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் என்று எல்லாமே நம்முடைய பிள்ளைகளை சுற்றியே அமைந்து விடுகின்றன. அவர்களை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆவலோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக பல லட்சங்கள் வரை செலவு செய்து நல்ல கல்வி நிறுவனத்தில் அவர்களை சேர்த்து படிக்க வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் கூட குழந்தை பருவத்திலிருந்தே மழலையர் கல்வி, தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி என்று பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்து இளநிலை, முதுகலை, முனைவர் பட்டம் என்று தங்களுடைய வாழ்நாளில் பாதிக்கு மேலாக கல்வியை கற்றுக்கொள்வதற்காகவே செலவு செய்து மிகவும் கடுமையாக உழைத்து படித்து தேர்ச்சி பெற்று வெளியே வருகிறார்கள். இப்படி அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் பொருளையும் விலையாக கொடுத்து இந்த உலகத்திடம் இருந்து கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காரணம், எவ்வளவு காலங்கள் இவர்கள் பயின்றாலும் இந்த உலக அறிவானது ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது. மாற்றுத்துறையில் ஏதாவது காரியம் நடக்க வேண்டி இருந்தால் கூட அந்த துறை சார்ந்தவர்களை நாட வேண்டிய ஒரு கட்டாயம். மாறாக உலக அறிவில், உலக ஞானத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், மிகவும் ஆற்றல் படைத்தவர்கள் கூட பல நேரங்களில் தடுமாறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலக ஞானத்தை குறித்ததான காரியங்கள் இப்படி இருக்க, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே வேறொரு ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதன் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆம் பிரியமானவர்களே, இங்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதின் மூலம் ஒரு ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அவர்கள் இந்த பூமியில் வாழுகிற எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டத்திலும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும். அப்படி என்றால் நாம் முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற அந்த ஞானத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தருகிற அந்த ஞானத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர்களை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற ஒரு ஞானம் உதயமாகிறது. எந்த ஒரு பிள்ளை கர்த்தர் தருகிற ஒரு ஞானத்தோடு கூட வளருகிறார்களோ அந்த பிள்ளை நிச்சயமாகவே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக, இந்த சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளையாக, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான பிள்ளையாக, கர்த்தருக்கு சாட்சியான பிள்ளையாக வளருவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக ஞானத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை நாம் கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். அன்பு பெற்றோர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.